நிறைவாக ஒரு மனிதன் இவன் பயணித்தான் இந்த நாட்டு தந்தை. ஆனால் பேரறிஞர் அண்ணா என்று நான் அன்பாக அழைத்தோம். தமிழகத்தினுடைய முதல்வர், அவருக்கு அறுவை சிகிச்சை. மருத்துவர் வருகிறார், உங்களுக்கு எல்லாம் தயாராகிவிட்டது, அறுவை சிகிச்சை மையத்திற்கு உங்களை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். கைகூப்பி அந்த மனிதன் ஒரு வேண்டுகோள் கொடுத்தார், எனக்கு ஒரு நாள் கூட தாருங்கள். என்னுடைய கையிலே இருப்பதை நீங்கள் பார்த்தீர்களா? மேரி கொரலி எழுதிய துறவி என்ற ஒரு அருமையான நூல். 470 பக்கம் உள்ள நூலில் நான் ஏறத்தாழ 380 பக்கங்கள் முடித்து விட்டேன். இதை படிப்பதற்கு ஒரு நாள் எனக்கு தாருங்கள். நூல் எனது நண்பர், அவர்களோடு நான் பயணிக்கிறேன். My days among the dead are past, with whom I converse day by day. இந்த மனிதன் நாளை அறுவை சிகிச்சை, அது முடிந்து 64 நாட்கள் தான் அவர் உயிரோடு இருக்க போகிறார். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக முதல்வர் என்ற பொறுப்பில் இருந்து அவரை இறைவன் அழைத்துக் கொள்ளுகிறார். அவருக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் இறைவன் அவரை அழைத்துக் கொள்ளுகிறார். அவர் கடைசி கேட்ட ஒரே வேண்டுகோள், இந்த ஒரு நூலை மட்டும் படிப்பதற்கு எனக்கு நேரம் தாருங்கள். நூலாகிய நண்பனோடு நான் உலவுவதற்கு நேரம் தாருங்கள். நூல்கள் நமது நண்பன், நாட்டு தந்தையை நடத்தியது, எத்தனையோ பேரை நடத்தியது. ஒரு மனிதன் தன்னுடைய நிறைவிலும் அந்த நூலோடு நான் பயணிக்கிறேன் என்றால், குழுமி இருக்கின்ற நாம் எல்லோரும் இந்த நூலோடு பயணிப்போம். இந்த நூல்கள் நம்முடைய நண்பனாக இருக்கட்டும். நல்ல நூல்கள் உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் பக்கத்திலே நூல்கள் இருக்கின்றன, செல்லுங்கள், நூல்களை வாங்கி செல்லுங்கள், நூல்களோடு உரையாற்றுங்கள். My days among the dead are past, my unfailing friends are they, with whom I converse day by day. இறந்த இந்த மனிதர்களோடு நான் பயணிக்கிறேன். என்னுடைய சிறந்த நண்பர்கள் இவர்கள். ஒவ்வொரு மணித்துளியும் நான் அவர்களோடு அளவளவி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அளவளவோம். இந்த நூல்கள் நம்முடைய நண்பர்களாக வரட்டும். நன்றி, வணக்கம்.